அம்புஜம் எல்லாம் வச்சிட்டோமா? ஆமா பொண்ணம்மாக்கா, எல்லா ஐட்டத்தையும் வச்சாச்சு. தம்பி சாப்பிடுங்க. சரிங்க தே. அம்மா, எவ்வளோ ஐட்டம்! ஓடுறது, பறக்கிறது, தாவுறது, நீந்துறது எல்லாம் இந்த இலையில தான் இருக்கு. நீ தான் நல்லா சாப்பிடுவேடி, நல்லா அள்ளி எடுத்து சாப்பிடு. எம்மோ, நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும், நான் சாப்பிடுவேன்னு தான் தெரியும்ல. இதெல்லாம் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி என்னைக்காவது வச்சு சமைச்சு தந்திருக்கியாமா? ஏம்டி மலர் இப்படி கேட்க? உங்க அம்மா தான் என்ன எடுத்தாலும் நல்லா வச்சு கொடுப்பாவுல. அதெல்லாம் நல்லா வச்சு கொடுக்கும். இருந்தாலும் இத்தனை ஐட்டத்தையும் இன்னைக்கு தானே நான் மொத்தமா ஒரே இலையில பாக்குறேன். அது சரிதான், விருந்துனால இன்னைக்கு சமைச்சிருக்காங்க. எப்பவுமே இத்தனை சமையலையும் ஒத்தையில இருந்து செய்ய முடியுமாட்டி? அப்படி சொல்லு அம்புஜம். ஓ சப்போட்டோ. ஏம்டி என்னையே பார்த்துட்டு இருக்க? பேசாம சாப்பிடு, சாப்பிடும்போது பேசக்கூடாது. சாப்பிட்றேன், அதுக்காண்டி தானே வெயிட்டிங்கு. என்ன வாசனை! இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ளை ஏன் பேசிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? நல்லா அள்ளி எடுத்து வல்லு வதக்குன்னு சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்க தே. என்ன வேணுமோ கேளுங்கப்பா. கொஞ்சம் குழம்பு ஊத்துட்டா? வேணாம் தே, இதோ இருக்குல்ல, இது போதும். சாப்பிட்டு வேணா வாங்கிக்கிறேன். சரிங்க தம்பி. எட்டி மலரி, எப்படி இருக்க? எம்மோ, யாருமா இந்த லேடி? பார்க்கறதுக்கு புதுசா இருக்கு. ஏம்டி இப்படி சொல்ற? உன்னைய பார்க்க தானே ஓடி வந்திருக்கா. எப்படி சொன்னாங்க? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஆளை பார்த்தா புதுசாலாம் இருக்கு. எட்டி விளையாடாதடி எருமை மாடு. உண்மைக்குமே தெரியல. நீங்க யாரு? உன் மாப்பிள்ள பக்கத்துல இருக்காருன்னு பாக்கேன், இல்லன்னா பாத்துக்க. பின்ன என்ன கீதாக்கா, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? வர்ற நேரத்தை பாரு. வீட்டுல வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வர வேணாமாட்டி? அது சரிதான். எங்க உமாவை காணோம்? ரெண்டு பேரும் ஓர் உயிர் ஈருடல் மாதிரி ஒன்னா தானே சுத்திட்டு இருப்பீங்க. அவ பின்னாடிதான் வந்துட்டு இருக்கா. ஏட்டி மலரி, எப்படி இருக்க? அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். கிருஷ்ணா வீட்ல இருக்கானா? இல்லண்ணே, வெளியில எங்கேயோ போயிருக்காங்க வேலை விஷயமா. நீங்க இன்னைக்கு வாரீங்கன்னு சொன்னேன், மதியானம் போல வாரேன்னு இருக்காங்க. அப்படிங்களா? சரிங்க சிஸ்டர். ஏட்டி உமா, கீதா இங்க வாங்க. என்னக்கா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அங்க வாங்கட்டி, தாஸ்கார செத்த நேரம் உட்காந்துருப்போம், ரெண்டு பேரும் சாப்பிடட்டும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வாங்க, அங்க போய் செத்த நேரம் உட்காந்துருப்போம், அதுங்களுக்கும் கூச்சமா இருக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க என்ன குசு குசு? ஒண்ணு இல்லட்டி, ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்க. நாங்க இந்த தாசால உட்காந்துருப்போம், கால்லாம் வலிக்கி. சரிங்க கோ. ஏமா 3 பேரும் எங்க ஓடுறீங்க? வாங்க இங்க இருங்க, ஆளுக்கு ஒரு இலையா போட்டு பரிமாறி விடுறேன். என்ன நாலு முடி எமோஷனும்? ஆமாட்டி, எமோஷன் தான். பொண்ணமக்கா, எங்களுக்கு வயிறுலாம் ஒன்றும் பசிக்கல, சாப்பிடறதுக்கு நேரம் ஆகும். முதல்ல பொண்ணு மாப்பிளைய நல்லா கவனிங்க. சரிங்கக்கா, அப்ப நாங்க வெளியில உட்காந்துருக்கோம். ஆட்டுமா, அப்ப இருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஆட்டும்க்கா, ஆட்டும். எப்பா, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாச்சு. சரியான சாப்பாடு. ஆமாட்டி மலரு, உங்க அம்மா எல்லாம் நல்லா செஞ்சிருக்காவோ. எல்லாமே ருசியா இருந்துச்சு. அம்புஜம் பாதி செஞ்சா, பொன்னம்மா பாதி செஞ்சா. அப்படியா அம்புஜக்கா? எல்லாமே ருசியா இருந்துச்சு. என்ன மசாலா வாங்கி போட்டீங்க? ஒரு மசாலா பாக்கெட் கடையில இருந்து வாங்கி போடலடி, எல்லாம் வறுத்து வீட்டுல திரிச்சதுதான். அதுக்கு தான் குழம்பு ருசியா இருந்திருக்கு. எப்பா, சாப்பிட்ட சாப்பாடு நெஞ்சுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குக்கா. ஏம்டி, அப்ப படுக்காதட்டி, எந்திரிச்சு உட்காரு, கொஞ்ச நேரம் சரியாயிரும். ஆமாட்டி மலரு, சாப்பிட்டோன்னே படுத்தா பெரிய தொப்பை விழுந்துற போகுது. என்னையாலலாம் உட்கார முடியாதுப்பா. என்ன டயர்டா இருக்கு, கார்ல அங்க இருந்து இங்க வந்தது. அப்போ மலருக்கு தொப்பை கன்ஃபார்ம். தொப்பை வந்தா வந்துட்டு போகுது. பேத்தியோ, ஆச்சி வெத்தரை இருக்கேன், இந்தா கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, சீக்கிரம் செமிச்சிரும். அதெல்லாம் ஒன்றும் வேணாச்சி, நீ சாப்பிட்டுக்க. ஓ மாப்பிள்ள வெத்தலை சாப்பிடுவாரா? கொண்டு குடுட்டி, சீக்கிரம் சீரணம் ஆகட்டும். ஆச்சி பூச்சி, வெத்தலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா என்ன நினைப்பாரு? சும்மா கடை. ஏடி, இதுல என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு? எந்த விருந்து சாப்பாடுக்கு போனாலும் வெத்தலை கொடுப்பாவோ. ஆமாடி, கறிச்சோறு சாப்பிட்டாலே வெத்தலை சாப்பிடுவோம் முன்னாடி நாங்களாம். அப்ப நீ ஏன் கொண்டு கூடு ஆச்சி. மலர் தங்கம், அங்க உனக்கு எப்படி இருக்கு? எல்லாம் சரிதானா? மாமியார்லாம் நல்லா பாத்துக்கிறாவளா? எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன, உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் கழிகிறதே ஒரு யுகம் கழிகிற மாதிரி இருக்கு. பேசாட்டி இங்கேயே இருந்துடலாம் போல தோணுது ஆச்சி. அப்படி சொல்லாதம்மா, அங்கத்தானே இருக்கணும் நீ. எங்களெல்லாம் தேடிச்சுன்னா ஒரு போனை போட்டு பேசிட்டி, வீடியோ கால் வா, வீடியோ கால்ல பேசுவோம். ஆமா மலரு, என்னனாலும் எங்கள்கிட்ட சொல்லு. அங்க பார்த்து நல்ல பிள்ளையா இருக்கணும். மாமியாருக்கு வேலையெல்லாம் பார்த்து கொடுப்பியாட்டி? நீயே போதும் ஆச்சி, எல்லாம் நல்லா தான் பார்த்து கொடுக்கேன். அப்புறம் எப்பவுமே அங்க போனா புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும், சரியாடி? ஆச்சி பூச்சி, நீ எனக்கு ஆச்சியா இல்ல அவருக்கு ஆச்சியா? ஆமா ஆச்சியோ, எதுக்கு எல்லாரும் புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி சாப்பிடணும், புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா ஆச்சி, எங்களுக்கெல்லாம் வயிறு இல்லையா? எங்களுக்கு பசிக்காதா? ஆமா ஆச்சி, எதுக்கு இதையே காலங்காலமா சொல்லிட்டு வரீங்க? ஒருவேளை அந்த சாப்பாடு தனியா ருசியா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லட்டி. அப்ப வேற எதுக்கும்? வீட்டுக்காரர் சாப்பிட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம்
எதுக்கு பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஓ, இதுக்கு அர்த்தம் வேற இருக்கா? என்ன ஆச்சு அது? சொல்றேன் கேளுடி. புருஷன் சாப்பிட்டுட்டு போன இலையில பொண்டாட்டி உட்காந்து சாப்பிடும்போது அந்த இலையில எதெல்லாம் மிச்ச மீதி இருக்கோ அதெல்லாம் புருஷனுக்கு பிடிக்காத ஐட்டமா இருக்கும். மறுபடியும் சமைக்கும் போது அவருக்கு பிடிச்சது என்ன பிடிக்காததுன்னு தெரியும். பிடிக்காததெல்லாம் சமைக்காம பிடிச்சதை மட்டும் சமைச்சு கொடுப்போம். அதுக்காண்டிதான். இதுல இவ்ளோ இருக்காச்சு, இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிறேன். எப்படி எப்படி அவருக்கு பிடிச்சது என்ன பிடிக்காததுன்னு பார்த்து பார்த்து சமைக்கணும். அவர் ஏதாவது வேண்டாம் வெறுப்பான மிச்சம் வச்சாச்சுன்னா அதை இனிமே சமைக்க கூடாது. அப்படிதானே ஆச்சு? அதானட்டி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல கதையா இருக்க. காலம் பூரா அடுப்பத்துல கடந்து நாங்க கை வலிக்க கால் வலிக்க சமைச்சு எடுத்து போடணுமா? அவங்களாம் நோகாம எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சாப்பிடாம வச்சுட்டு மிச்சம் மீதியை வச்சுட்டு போவாங்களாம். அதை நம்ம மறுபடியும் செஞ்சு சாப்பிடக்கூடாதான். அதானே ஆச்சி, இதெல்லாம் ரொம்ப டூ 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 வச்சு. அப்போ எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் எப்போ சமைச்சு சாப்பிட்றது? அந்த காலத்துல நாங்களாம் இப்படி தாண்டி இருந்தோம். அதான் சொன்னேன். நல்லது சொன்னா இந்த காலத்து பிள்ளைகள்லாம் எங்க கேக்குதுவோ. போதும் போதும் ஆச்சி, கேட்டதெல்லாம். இவங்க பாத்துக்கிற லட்சணத்துக்கு இவ்வளோ பண்றது போதும். இதுக்கு மேலையெல்லாம் பண்ண முடியாது. பொம்பளைங்கெல்லாம் இழிச்சவையா? அதானே. அப்ப நாங்க எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையெல்லாம் எப்ப வாழ்றது? ஃபேக்ட். அடியே நிர்மலா, நீயும் இதுக்கு சப்போர்ட்டா? நிர்மலா, நீ நல்ல சாப்பிட்டியாமா? நீ மட்டுமே வர, உன் பிள்ளைய கூட்டிட்டே வர மாட்டேங்கியே. என் பொண்ணு பரதநாட்டிய கிளாஸ்க்கு போறா. அதனால எல்லா பக்கமும் கூட்டிட்டு போக மாட்டேன். சரிம்மா சரி, நல்ல விஷயம்தான். இந்த பிள்ளை பாவம் எத்தனை நாள் இப்படி தனியா இருக்கும். இவளுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். நல்ல மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்க டி. ஆமாச்சியோ, பாப்போம் பாப்போம். இவளுக்கு முதல்ல அந்த மறக்கிற வியாதி இருக்குல்ல, அது சரி பண்ணணும். சரி பண்ணிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரி, எல்லாரும் இருந்து பேசிட்டு இருங்க. என் ரூம்ல ஒரு முக்கியமான பொருளை தேட வேண்டியது இருக்கு. நான் போய் தேடி எடுத்துட்டு வரேன். என்னது மலரு? அப்படி என்ன முக்கியமான பொருளா? 4 முடி, ஒரு வாட்ச் தான் 4 முடி. என் நிச்சயதார்த்தம் முடிச்சு அவர் எடுத்து தந்தார்ல, அதை நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். கபோர்ட்ல தான் எங்கேயாவது வச்சிருப்பேன். போய் தேடி எடுத்துட்டு வரேன், நீங்க இருங்க. போலாம் ரைட். ஏன் அம்புச்சோம் எட்டிகளா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்ன ரகசியம்? கிட்ட வாங்கிட்டு சொல்றேன். வந்தாச்சு, சொல்லுங்க. அதான் அந்த மலர்கிட்ட சாந்தி முகூர்த்த சடங்குலாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு கேட்கணும். யாம்டி கீதா உமா 2 பேருக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல ஆச்சி, வெக்கமா 2 பேரும் வெக்கப்படுறாளுவோ. அப்படிதானே கீதா? அடச்சி நிறுத்துங்க. ஆச்சி என்ன சொல்ல வராவோன்னு முதல்ல கேளுங்கடி. சரி, நீங்க சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க? நான் என்னடி சொல்ல வந்தேன், இதுதான்டி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதானே அவள்கிட்ட கேட்கணும். யாராவது ஒருத்தர் போய் கேளுங்கடி. ஆச்சி, இதை உங்க பேத்திக்கிட்ட நீங்களே கேட்கலாமே. நல்லா இருக்கு கதை. இதை நான் போய் எப்படி கேட்க முடியும்? நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள். நீங்க தான் கேட்டு சொல்லணும். ஆச்சி, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பிள்ளையில அனுப்பிச்சு விடுங்க, கேட்கும். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன நம்மள பார்க்காளுவோ? உமா, நீ தான் கேட்கணும். என்ன எல்லாரும் சேர்ந்து கோரஸ் பாடுறாளுவோ? என்னாலலாம் முடியாது. யாமட்டி இப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாம் கூட பழகுற ஃப்ரெண்ட்ஸுங்க தானே. போங்கடி. எக்கா ஒண்ணு பண்ணுவோம், நம்ம நிர்மலாவை அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆமா ஆமா, அதான் சரியா இருக்கும். நிர்மலா, இங்க வாமா. என்ன அம்புஜா அக்கா? கொஞ்சம் கிட்ட வாமட்டி சொல்றேன், காதை கொடு. என்ன புரிஞ்சுதா? இவ்வளவுதானா? நான் போறேன். புரிஞ்சது. அட அட அட, இந்த நிர்மலா பிள்ளை எள்ளுன்னா என்னையால இருக்கா. நல்ல பிள்ளை. இவ்வளவுள்கிட்ட சொல்றதுக்கு முதலையே இந்த பிள்ளைகிட்டயே சொல்லியிருக்கலாம். ஆமா அம்புஜக்கா, இவ ஒழுங்கா போய் கேப்பாளா? இவள்கிட்ட சொல்லி விடுறீங்க. அவளும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைலாம் பெத்தவதாட்டி. என்ன சின்ன பிள்ளையா? அதெல்லாம் கேட்டு வந்து சொல்லுவா. வாங்கடிக்கலாம், நம்மளும் ஒளிஞ்சு இருந்து கேட்போம். ஒட்டு கேட்கறதுல நம்மள மிஞ்சிக்க ஆளே கிடையாதாச்சு. வாங்க போவோம். வாங்க நம்மளும் போவோம். எப்ப பார்த்தா நம்மள விட்டு புட்டு போயிடுறாளுவோ. இந்த கபோர்டுக்குள்ள தானே வச்சோம், எங்க போச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குற நண்பர்கள் நம்ம சோலோ கின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கான மோட்டிவேஷன்: நாம் எவ்வளவு இழந்தாலும் இழப்போடு வாழ்க்கை நின்று போவதில்லை. வாழ்க்கை நம்மை அதன் போக்கில் கரம் பற்றி அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது. உறவுகளை, நம்பிக்கைகளை, பற்றை என எதை இழந்தாலும் புதிதாக ஒன்றை இட்டு நிரப்பிக்கொண்டே இருக்கிறது இவ்வாழ்வு. நன்றி.